பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நான் பைபிள்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் எந்த வசனத்துல இருந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா, எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாதுங்கிறதையும், நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை நல்ல வார்த்தைகளா இருந்து அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லுது. நான் சர்ச்சில் இருக்கிற நிறைய பேரே கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்திருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் நேர்ல பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தருக்கு ஒரு கால் வந்துச்சு. சர்ச்சில் இருக்கும்போது ஒரு கால் வருது. அவர் அந்த போன்ல பேசுறாரு, நான் சர்ச்சில் இருக்கிறேன், கெட்ட வார்த்தை சர்ச்சில் இருக்கும்போது நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சர்ச்சை விட்டு எழுந்து வெளியே போய் அவர் அந்த போன்ல இருக்கிறவரை கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. இது எப்படின்னா, சர்ச்சில் இருக்கவங்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி பண்ணும்போது பாக்குற நமக்கு எப்படி இருக்கும்னா, எல்லாரும் பேசுறாங்க நானும் பேசுறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதை நம்ம இன்னொரு வசனத்துல பார்த்து நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 9 அப்புறம் 10வது வசனத்துல இருக்கு. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. அதாவது இது என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம நம்ம வாயால தான் தேவனை துதிக்கிறோம், அதே வாயால நம்ம இன்னொருத்தவங்களை சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில இருந்து புறப்படாதுங்கிறத நம்ம இந்த வசனத்துல இருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். சோ சர்ச்சில் நம்ம இருக்கும் போது நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு வெளியே போய் நம்ம வேற விஷயத்த பண்ணா, நம்ம சர்ச்சில் நம்ம பண்ற விஷயத்துக்கான பிரயோஜனம், அதோட பலன் நம்மள சேராது. சோ நம்ம எங்க இருந்தாலுமே சரி, இந்த நம்ம எபேசியர் 4:29 பார்த்த மாதிரி எங்க இருந்தாலுமே, சர்ச்சில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, நம்ம வாயில இருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. நம்ம வாயில இருந்து வர வார்த்தை கூட இன்னொருத்தவங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கணுமே தவிர, நம்ம ஒருத்தங்களை நம்ம இது பண்ணி எப்பவுமே நம்ம பேசக்கூடாது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு வசனம் நான் எடுத்து வச்சிருக்கேன். மத்தேயு 15:11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாய்க்குள்ள போகிறது நம்மளை தீட்டுப்படுத்தாது, ஆனா நம்ம வாயிலிருந்து வெளியே வர வார்த்தை நம்மளை ஈஸியா தீட்டுப்படுத்திடும். ஸோ நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம எல்லா விஷயங்களையும் பண்றோம், நம்ம ஒரு சின்ன ஒரு வார்த்தையில நம்ம மிஸ் பண்றது நம்மளை தீட்டுப்படுத்திடுங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஸோ நம்ம அந்த வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா நம்ம பரிசுத்தமா வச்சுக்கலாங்கிறது தான் இந்த வசனத்துல சொல்றேன். இன்னும் நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, எக்கச்சக்க வசனம் இந்த கெட்ட வார்த்தை பேசுறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. எல்லாத்தையும் எடுத்தேன்னா எனக்கு வீடியோ பேசுற எனக்கு டைம் இருக்காது. நான் எடுத்த வரைக்கும் நான் பேசியிருக்கேன். ஸோ கெட்ட வார்த்தை நம்ம பேசுறத நம்மளால மேக்சிமம் எவ்வளோ உடனே நிறுத்த முடியலாம் கூட, நம்மளால மேக்சிமம் எவ்வளவு தடுக்க முடியுமோ நம்ம அதை தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டாப் பண்ணி கெட்ட வார்த்தையை நம்ம பேசாம இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.